சில மதர்ஸ்லாம் எடுத்துக்கலாமே, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணா அழகு கம்மியாயிடும், பிரெஸ்ட் வந்து சாகிங் ஆயிடும் அப்படின்ட்டு பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்கிப் பண்றாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவோம் பிரெஸ்ட் மில்கை. ஏன்னா ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான சத்துமே அந்த பிரெஸ்ட் மில்க்ல வந்து நமக்கு நேச்சராகவே அம்மாவோட உடம்புல இருந்து நமக்கு எல்லா சத்துமே கிடைக்குது. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக டெலிவரி ஆகி ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே இனிஷியேட் பண்ணிடுவோம். நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து வித்தின் ஹாஃப் அன் ஹவர் வி வில் இனிஷியேட் பிரெஸ்ட் ஃபீடிங். சப்போஸ் பேபிக்கு ஏதாவது மூச்சு திணறல் இருக்கு, இல்லைன்னா அம்மா வந்து ரொம்ப சிக்கா இருக்காங்க, ஐசியூ ஷிஃப்ட் பண்றோம், வேற ஏதாவது ரெசிஸ்டேஷன் தேவைப்படுதுன்ற இதை தவிர மற்ற எவ்ரி டைம் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வித்தின் ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் மஸ்டா. அப்புறம் இந்த அழகு குறையுது அப்படிலாம் நினைக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்துட்டு அது எப்போவுமே ப்ரோட்டீன் இன்டேக் நிறையா இருக்கணும் மதருக்கு. ஸோ ஆஃப்டர் பிரெஸ்ட் ஃபீடிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணி நல்லா எக்ஸசைஸ் பண்ணாலே நார்மலாக இருக்கும். ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கும் அழகு குறையறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணதுனால அம்மாக்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்குது? அம்மாங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் எக்கனாமிக்கல். நம்ம ஃபார்முலா ஃபீட்ஸ்லாம் போகும்போது காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். செகண்ட் திங் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அம்மாவுக்கு ப்ரெக்னன்சியில் போட்ட ஓவர் வெயிட் எல்லாமே வந்து அது குறையும். ஸோ அதோட வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதருக்கு வந்து இந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கும்ல, சில பேருக்கு எக்ஸஸாக ப்ளீட் ஆகும். ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அந்த ப்ளீடிங் எல்லாமே கண்ட்ரோல் ஆகி யூட்ரஸ் பழைய மாதிரி சுருங்கி நேச்சுரலாக பழைய மாதிரி ஆகிறதுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மதரோட ஹெல்த்துக்குமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் என்னன்னு பார்த்தோம்னா, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற டைம் வரைக்கும், அதாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்லுவோம். குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் 6 மாதம் தாய்ப்பால் தவிர அவர் எதுவுமே ஈவன் வாட்டர் கூட கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அம்மாவுக்கு வந்துட்டு கான்ட்ரசெப்ஷன், அதாவது அவங்க பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. ஸோ நேச்சுரலாகவே தே வில் பி கான்ட்ரசெப்ஷன் இருக்கும் அந்த எஃபெக்ட்ல அவங்களுக்கு.